போற போக்குல உன்னையும் பொழந்து விட்டாங்களா? நீ பேசுறதுல வந்து தெளிவா பேசி 200% வந்து பேசுவே. 200% வந்து பேசும்போது வந்து எந்த ஒரு விஷமும் இருக்காது. பாம்பு விஷம் கூட சுத்தமா இருக்காது. நீ பேசுறதெல்லாம் அப்படி புனிதமா இருக்குமே, நீ பண்றதெல்லாம் காதலாவே இருக்குமே அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு இத்தனை நாள் நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா தலைமை வந்துட்டு இந்த ஒரு 3ஆம் ப்ரோமோல பாத்தீங்கன்னா பிரின்னு பிரிச்சு வச்சுட்டாப்ல. இனிமே தலை எந்திரிக்குமா, பாம்பு இனிமே எங்கேயாச்சும் தேடும், அப்படியே கொத்துருக்கு எங்கேயாச்சும் அலையும். இனிமே வந்துட்டு அந்த இதெல்லாம் அலையவே அலையாதுன்னு நினைக்கிறேன். அக்கா வந்துட்டு எப்பயுமே பேசும்போது தெளிவா பேசுவாங்க, ஓகேங்களா? தெளிவா பேசும்போது அப்படியே அப்படியே புட்டு வைப்பாங்க. நான் 100% எல்லாம் இல்ல, 200% நான் போய் சொல்லுவேன், 200% நான் விஷம் கக்குவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அக்கா வந்துட்டு பயங்கரமா வந்து பேசிட்டு இருக்கும். ஆனா இப்ப போற போக்குல வந்து தலைவன் போற போக்குல படனியோட போடுவார்ல, அது மாதிரி வந்து போட்டு போயிட்டாரு. எனக்கு 3ஆம் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றதா ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கே ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நான் என்னடா அவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோம், வியூஸே போல் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சரி மேட்ரு, மில்க் மேட்ரு தெரியும். அங்கிட்ட சவுண்டே வந்துட்டு கத்திட்டு இருந்ததெல்லாம் நம்ம செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. மாக்கிங் பண்ணதெல்லாம் வந்துட்டு செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. நான் என்னடா சரி கேங்க தான் பிடிச்சி கோவா கேங்க தான் மறுபடியும் வெளுப்பாரு. சரி செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது கோவா கேங்கு தாண்டா தரமான அடி இருக்குது, அது இல்லாம அந்த மாக்கிங் பிரச்சனை எல்லாம் இருக்குது, அந்த ஒரு சௌந்தர்யா மாக்கிங் பிரச்சனை வெளுன்னு வெளுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா அக்கா திடீர்னு அக்காவை பிடிச்சிட்டாங்க. அக்கா 200 அக்கா, என்னக்கா நீ எப்பயுமே தெளிவா பேசுவா, இப்ப வந்துட்டு மூச்சடைச்சு நிக்கிற, எதுவுமே பேச முடியாம அப்படி தள்ளாடுறாங்க. அச்சோ நம்மளை பிடிச்சிட்டாரு, என்னடா பதில் சொல்றது? நம்மளே வந்துட்டு ரவா லட்டு தின்னு, நம்ம ரவா லட்டு மாட்டி ரவா லட்டு வந்துட்டு நம்மளே வந்துட்டு சுகர் கிரேவிங்கா இருக்கிற ரவா லட்டுனா அதை போய் மறுபடியும் இழுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பிரச்சனை தான். ஏன்னா அது உள்ளுக்குள்ளே முடிச்சாரு. அதை எதுக்கு விஜய் சேதுபதி சார் வந்து எடுத்துட்டு வந்து இதை அட்ரஸ் பண்றாரு அப்படிங்கிறதுல இதுக்கு மேல வந்துட்டு நிறைய பிரச்சனை எல்லாம் போச்சு. அதெல்லாம் மேபி வந்துட்டு அட்ரஸ் பண்ணலாம். இது சின்ன ஒரு சிம்பிளான மேட்ரு, அது உள்ளுக்குள்ளே அவங்களே பேசி முடிச்சுட்டாங்க, ஓகேங்களா? அதை வந்துட்டு இங்க மறுபடியும் வந்துட்டு அதை பேசுறங்கும் போது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லைன்னு தோணுது. மேபி வந்துட்டு அது சுத்தமா எனக்கு ஈடுபாடு இல்ல. உங்களுக்கு எப்படி இந்த பிரச்சனை பேசலாமா வேணாமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு என்ன மஞ்சள் எதிரி மில்க் கேட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எதிர் சொல்றாங்க. மில்க் வந்துட்டு கேட்டாங்களே, அதை பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க கேப்டன் அப்படிங்கிற மாதிரி, உங்க தீர்வு என்ன, உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மாதிரி எதிரி நம்ம மில்க் கேட்டதை வச்சு நம்ம விஜய் பேசாரு ஆரம்பிக்கிறாரு. தலை வந்துட்டு இவனுக்கு தான் நம்ம ஜெஃப்ரி தான் தெரியுமே, எந்த புள்ள இருந்தாலும் வந்துட்டு தடவுறது, அங்கிட்டு கையை பிடிக்கிறது, அக்காங்கிறது. ஆனா அக்காக்கு மேல எல்லாமே பண்றது, அதெல்லாம் வந்துட்டு சுத்தமா தெரியும், நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாவே தெரியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ரேஷன் கொடுத்துருக்கு சார், அவங்களுக்குன்னு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்கு, அதை வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். வேற எதுவுமே அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் வந்து மில்க் எல்லாம் கிடையாது, கிளம்புமா உனக்கு டீயாது வீயாது, உனக்கு அடுத்த வாரம் வெளியில போகணும் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துலாம் நான் சொல்லவே கிடையாது. நான் வந்து அது பொசிஷன், அவங்க பொசிஷன், அவங்க போர்ஷன், அதை எடுத்துக்கங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்படியா சொன்னாங்க விஜய் சேதுபதி சார் கேட்கிறேன், அப்படியே சொன்னாங்க, அப்படி இல்ல சொன்ன மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சார் கேட்க, இதுல வந்து மாட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி அண்ட் 200, ஓகேங்களா? மஞ்சள் இன்னைக்கு இந்த வாரம் வந்துட்டு தரமான ஒரு சம்பவம். ஏன்னா போன வாரம் வந்துட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. இப்ப வந்துட்டு மஞ்சரிக்கு ஃபுல் ஓகேங்களா? எப்பன்னு பாத்தீங்கன்னா போன வாரம் பொழந்ததெல்லாம் இப்ப வந்துட்டு அவ்வளவு பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கு. இந்த வாரம் வந்து ஃபுல்லாவே அவங்க வந்துட்டு நல்லா தான் பண்ணாங்க. ஆனா வந்துட்டு எல்லாமே புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? எல்லாருமே சேர்ந்து புள்ளி அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மேபி வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு நல்ல பாசிட்டிவ் வந்துட்டு அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கறாங்க. கிச்சன் இன்சார்ஜ் தான் சார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதை வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா கிச்சன் இன்சார்ஜ் தான் வந்துட்டு மஞ்சள் வந்து கிளாரிஃபை பண்ணாங்க, ஓகேங்களா? இது சக்கர மேட்ரு சாச்சானாவால ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சன் இன்சார்ஜ் வந்துட்டு சொன்னாங்க, சார் இது மாதிரி உங்க பொசிஷன்லாம் வந்துட்டு தனியா எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மஞ்சரி போற போக்குல 200 போட்டு விட்டாங்க. தர்ஷிகாவை பழக்க ஆரம்பிச்சிட்டாப்புல நம்ம விஜய் சேதுபதி. எப்படின்னா பாத்தீங்கன்னா, நான் தனியா எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கறத நான் சொன்னேன் சார். அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, எல்லாருமே தனியா எடுத்து வச்சுட்டாங்கன்னா அங்க ஃப்ரிட்ஜ் அது ஃபுல்லா இருக்கும்ல சார், அதனாலதான் சார் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 200% வந்துட்டு செம்மையா வந்துட்டு பேசியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நான் நோன்னு சொன்னேன் சார், தனியாலாம் எடுத்து வைக்க கூடாது, அதெல்லாம் வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல் ஆயிரும், அதனால தான் சார் நான் நோன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இது வந்துட்டு நான் மட்டும் எடுக்கல சார், கிச்சன்ல இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து தான் சார் நான் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இது வந்துட்டு நீங்க தான் எடுத்த மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்டே வந்துட்டு அந்த பதில சொல்லிட்டீங்க. எப்படின்னா இது வந்துட்டு தர்ஷிகாட்ட மட்டும் அந்த சும்மா ஒரு கிளாரிஃபை கேட்கறாங்க. அப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சு, அப்பயே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா, அதை போய் கிச்சன் அங்க முத்துக்கிட்ட அந்த கிச்சன்ல வேலை செய்யறவங்கள்ட்ட எல்லாத்துமே கேட்டு கிச்சன் டீம்கிட்ட கொடுக்கலாமா வேணாமா அந்த இதை வந்து பெருசாக்கி அது கேப்டன் கிட்ட கொண்டு வந்து கேப்டன் வந்து அப்படியே மஞ்சரியை வந்துட்டு நம்ம ஜாக்லின் மார்க் பண்ணி அந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் போச்சு. இவனுக்கு வந்துட்டு பேசாம தர்ஷிகா என்ன பண்ணிருக்காங்க, 200% அது பேசாம வந்துட்டு இல்லமா இது வந்துட்டு இப்படிதான் ஃப்ரிட்ஜ் இதாயிரும் அப்படி இப்படி ஏதாச்சும் ஒரு பிட்ட போட்டு நீ அங்கனே முடிச்சு விட்டுருக்கணும். இதை போய் அங்க கேட்டு அங்க போயிட்டு இதை கேட்டு அதுக்கப்புறம் லிவிங் ஏரியால இதை கொண்டு வந்து இது வந்துட்டு இதனோட மேட்டர் அப்போதைக்கு பெருசாக்கி அது முடிஞ்சு. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் அது முடிச்சு அந்த மேட்டர் வந்து அவங்களே வந்து லூஸ்ல விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் பைல விஜய் சேதுபதி சார் இதை அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிற ஸ்டாண்ட்
நண்பர் இல்ல, அவங்களும் இல்ல, விஜய் நம்மளும் இல்ல. ஓகேங்களா, இது ஒரு சின்ன மேட்டர் அப்படிங்கிறனால விட்டாங்க. இதை எதுக்கு உள்ள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்துட்டு அவங்க போர்ஷன் பால் வந்துன்னா அவங்க வந்துட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கு நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா உங்களுக்கு தேவைன்ட்டு நீங்க ரவா லட்டு வந்துட்டு செஞ்சு சாப்பிட முடியும். ஆனா உங்களுக்கு கேட்ட பாலை மட்டும் கொடுக்க முடியாது, அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி இருந்து 200% கேட்டோம்னா அம்மா செம ஷாக்கு. என்னடா நம்ம நினைச்சதெல்லாம் கரெக்டா நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு சுகர் கிரேவிங்கா இருக்கும் தான் அவங்க வந்துட்டு அந்த ஒரு ரவா லட்டு வந்துட்டு பண்ணாங்க. அதுவும் பால்ல பண்ணாங்க. ஓகேங்களா, பால் வந்துட்டு அதுல பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல நைட் வந்துட்டு இப்ப கொடுக்க முடியாது. ஓகேங்களா, கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நைட் வந்து விஜய் விஷால் தர்ஷிகா 2 பேருமே வந்து பால் சாப்பாடு சாப்பிட்டாங்களே, அது எங்க போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தோணுது. எப்படின்னா அடுத்த நாள் வந்துட்டு நாங்க வந்துட்டு பால் குடிக்க மாட்டோம், அதனால இப்பயே சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு சொல்லவும், அந்த மாதிரி சொல்லிதான் அந்த பால் சாப்பாடு சாப்பிட்டாங்க. அதே மாதிரி மஞ்சரிக்கையும் கொடுத்துருக்கலாம்ல. நீங்க மொத்தமா ஒரு வாரத்தை இதை மொத்தமா எடுத்துக்கங்க, அது ஓகேங்களா, அது மொத்தமா எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்போதைக்கு நீ சொல்லிருக்கலாமே. நான் அன்னைக்கு காலையில சாப்பிடறத நைட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்ற தர்ஷிகா, இதே வந்துட்டு நீ வந்துட்டு மஞ்சரிட்டு வந்துட்டு என்ன சொல்லிருக்கணும், நான் வந்துட்டு ஒரு வாரம் ஃபுல்லா வந்துட்டு கொடுக்குறோம், அதை வச்சுக்க, ஒரு வாரத்தோட ஃபுல்லா வந்துட்டு உன்னோட போர்ஷன் வந்துட்டு கொடுக்குறோம் அந்த பால்ல, நீ அதை வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரீசனை வந்துட்டு சொல்லியிருக்கலாம். இதை ஏன் சொல்ல அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இதான் தரமான அடி. கரெக்டான ஒரு கேள்வி வந்துட்டு தலை வந்துட்டு கேட்டாப்ல. இனிமேல் நம்ம நேரத்துக்கு வந்துட்டு கோவா கேங்க தான் வச்சு செய்வாருன்னு நினைச்சு இவங்களை வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மேட்டர்லாம் வரும்னு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. மில்க் மேட்டரா, கண்டிப்பா சத்தியமா சொல்றேன், இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது ஒரு சின்ன மேட்டர் தானே, இது எப்பறம் பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு மஞ்சரினால வந்துட்டு நீங்க கொடுக்கலையா, இல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு சும்மா வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படிங்கறதுனால வந்துட்டு நீங்க கொடுக்கலையா, இல்ல மஞ்சரினால கொடுக்கலையா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருங்கிறதுனால வந்துட்டு கொடுக்கலையா, இல்ல வந்துட்டு மஞ்சரினால கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கறாங்க. செம்ம கேள்வி இதுவும். ஏன்னா மஞ்சரினால தான் வந்துட்டு மேபி வந்துட்டு அவங்க வந்துட்டு பேசினதே மஞ்சரி தான் எல்லாமே மஞ்சரி தான் எதா இருந்தாலும் கெடுத்து விட்டு இருக்காங்க, மஞ்சரி தான் எல்லாமே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதம் வந்துட்டு எல்லாமே மஞ்சரி ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணது, வீட்டுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ணது பாத்தீங்கன்னா மஞ்சரி மட்டும் தான் டார்கெட் பண்ணாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் ரஞ்சித் என்ன சொல்றாப்ல, நம்ம மஞ்சரி தான் எல்லா சண்டைக்கு காரணம், சண்டைனாவே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்க ஒரு ரீசன் சொல்றாரு. நியாயமான சண்டையா அவர் வந்துட்டு கொஞ்சமாச்சும் வந்து டைரக்டர் தானே, நேற்று அசிங்கப்பட்டார்ல சாட்டர்டேல வந்துட்டு கேவலமா அசிங்கப்பட்டாரு. அது வந்துட்டு நல்லாவே தெரியும். கொஞ்சமாச்சு டைரக்டர் தானே, 2 படம் டைரக்டர் நடிச்சிருக்காரு. நேற்று சொல்லும் போது எனக்கே தெரியும். அண்ட் அந்த ஒரு நாலேஜ் கூட இல்ல. இவங்க வந்துட்டு எதுக்கு சண்டை போறாங்க, நியாயமா இல்ல தப்பா அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கே சத்தியமா கணிக்க முடியல. இது ஏன் கணிக்க முடியலன்னா அவர் வந்து புள்ளி கேங் கோவா கேங்ல இருக்காரு, அதனால அவரால் கணிக்க முடியல. கண்டிப்பா இல்லைன்னா கவனிச்சிருப்பாரு, கண்டிப்பா வந்து இல்லைன்னா கவனிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் வந்துட்டு ஏன்னா டைரக்டர் பண்ணியிருக்காருல, அதனால கண்டிப்பா கவனிச்சிருப்பாரு. ஏன்னாப்பா இதுல வந்துட்டு அது ரஞ்சித் தான் அதிக வார்த்தை, வாய்க்கு வாய் வந்ததாவே வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை அவங்க தான், இவங்க கூட பிரச்சனை தான், இவங்க கூட வச்சுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிரச்சனைனாவே மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த வீடு ஃபுல்லாவே ஒருத்தங்களே டார்கெட் பண்ணது அப்படிங்கிறது நல்லபடியா தெரிஞ்சு போன வாரம் கூட வந்துட்டு மஞ்சரி மேல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மேலதான் தப்பா இருந்துச்சு. இப்போ மஞ்சரி மேல தப்பேல எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணது வந்து மஞ்சரி. அதுக்கு ஸ்டாண்ட் பையா நம்ம விஜய் சேது சார் வந்து பயங்கரமா வந்து கை கொடுத்து வந்து பார்க்க முடியுது. 200% பாத்தீங்கன்னா அடிச்ச அடியில வந்து அடுத்த வாரம் இருக்குமா, இல்ல நான் வீட்டுக்கு போறடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இனிமே எந்திரிக்குமா, இந்த ஒரு அடிச்ச அடியில வந்து திணறதை வந்து நல்லா பார்க்க முடிஞ்சு. ப்ரோமோல ஒண்ணுமே பேச முடியல அவங்களால. ஐயோ முடிச்சு விட்டாங்கடா 200% அப்படிங்கிறது கன்ஃபார்மா ப்ரோமோ பார்க்கும்போது நல்லா தெரியுது. அடுத்த வாரம் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது அப்பா அடி அப்படிங்கிற மாதிரி இது அவங்களுக்கே ஒரு நிம்மதியா இருக்கும். நான் அந்த 200% விட்டு நான் போறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களே சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மறக்காம 200 பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு மேட்டர் வந்து பேசியிருக்கிறது வந்து உங்களுக்கு ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கிரியேட்டிவ் லைஃப் பாய்.